எங்களை மூடி உமண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன். இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன், எங்களை நேசிக்கிறவர். உம்முடைய அநாதை அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய காருண்யத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லிடு. எவ்வளோ பெரிய அன்பாண்டவரே, அதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, துதி ஆராதனையிலே நீர் பிரியப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவர், நீர் எங்களோடு பேசுவீராக, தாசனை மறைப்பீராக. ஆண்டவரே, எல்லா கனமும் துதியும் மகிமையும் மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 10 மாதங்களாய் கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவன் இந்த 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நம் அனைவரையும் சபையிலே ஒன்று கூட்டின அவருடைய தயவிற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சங்கீதம் 18:1, என் பெலனாகிய கர்த்தாவே என்று. அவரே நம் பெலனாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை. சங்கீதம் 125, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமது வலது பக்கத்தில் இருந்து நம்மை காப்பதால் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய், எல் ஷடாயாய் நம்மோடு கூட இருக்கிறார். எல்ரோயியாக நம்மை காண்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் யெகோவா நிசியாய் வந்து சத்துருவை துரத்தி வெற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இனி எதை நினைத்தும் கண்ணீர் விட வேண்டிய அவசியமில்லை. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவர் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எரிகின்ற அக்கினி சூளை போன்று இருந்தால் அதன் மத்தியிலே நாம் எரிந்து போகாமல் காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆகவே நாம் பயமின்றி சந்தோஷமாக இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். Amen. Hallelujah. Thank you, Jesus. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. தெய்வமே, எல்ரோயி என் தகப்பனே,
யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வமென்று கைதட்டி கொண்டாடுவேன். நான் கர்த்தரே தெய்வமென்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். சங்கீதம் 91:2 நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த நாளிலே நாமும் அதையே அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, நீர் என் அடைக்கலம், என் பலன், என் கோட்டை, என் அரண் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் நீரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவரை தேடுகிற யாவருக்கும் ஒரு குறைவும் இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய கண்மலை ஆகிய
அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிப்போம். என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உந்தன் முகம் பார்த்த எவரும் வேட்கம் அடைவதில்லை, உம்மை தேடுவோர்க்கெல்லாம் குறைகள் என்றும் இல்லையே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உம்மை நம்பினோர் எவரும் கைவிடப்படுவதில்லை, ஆபத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே, கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே, கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என்
ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் அரணாய், கோட்டையாய், பெலனாய், அப்பா நீரே எங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் பலனா இருக்கிறபடியால் நாங்கள் ஆண்டவரே எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியாய், நீர் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்ஷடாயாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்ரோயியாய், எப்பொழுதும் நீர் எங்களை காண்கிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிறீரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீரே. அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ராப்பாவாய், சுகம் தரும் தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய எல்லா பலவீன நேரங்களிலும் உம்முடைய பலனை தந்து தாங்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படுவீராக கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுத்து கர்த்தாவே, அந்த வார்த்தையின் மூலமாய் மக்கள் ஆண்டவரை விடுதலை அடைய நீர் உதவி செய்வீராக. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். துதிகன மகிமை மேன்மை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, பிரியமானவர்களே, கடந்த 10 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தழைத்தோங்கி வளரும்படி செய்தார். இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய 11வது மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கொடுக்கிற வாக்குதத்தமானது என்னன்னா, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 62:3-4. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிவா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பிரியமானவர்களே, இந்த அருமையான மாதத்தினோட முதல் நாள் காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் என்னுடைய கையிலே நீ ராஜ முடியுமாய் இருக்கிறாய். நான் உன் மேல பிரியமாய் இருக்கிறேன், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த வசனம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரங்கள் இருக்குது. 1 to 39 வரைக்கும் இருக்கிற பகுதி முதல் பகுதி. ஏசாயாவை 2ஆ பிரிக்கலாம், 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 to 39 ஒரு பகுதி, அப்புறம் 40 to 66 அது ஒரு பகுதி. முதல் 1 to 39 வரைக்கும் உள்ள அந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி
அவர்கள் பாவத்தில் விழுந்து போய் கர்த்தருக்கு விரோதமாக போனார்கள். அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கிறோம். 39 அதிகாரங்களில் அது தீர்க்கதரிசனமாக இருக்கிறார்கள். 40ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் அதையெல்லாம் நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன், நீங்கள் மனம் திரும்பி என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய ஜனத்தை மறுபடியுமாக சேர்த்துக் கொள்கிறார். ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு வேத பகுதியாக இது இருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பகுதி வந்து என்னன்னா, ஜனங்கள் மறுபடியுமாக தேவனிடத்திலே திரும்புகிற ஒரு பகுதியாக இது இன்னொரு வேத, இந்த 40லிருந்து 66 வரைக்கும் உள்ள வேத பகுதி வந்து அடுத்த ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. தேவனுடைய நித்திய வார்த்தையும் அவருடைய உண்மைத்தன்மையும் அப்படிப்பட்ட ஒரு வேத பகுதிகள்லாம் இந்த 40லிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த 60லிருந்து 66 வரைக்கும் இன்னொரு பகுதியாக இருக்கிறது. அதில் வந்து இந்த வசனங்கள் வருகிறது. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இந்த 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். இந்த 62ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது 60லிருந்து 66 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து சியோனுடைய மகிமை திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேத பகுதி 60லிருந்து 66 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 அதிகாரங்கள். சியோன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் சியோன் அப்படின்னு சொல்லும்பொழுது திருச்சபையினுடைய மகிமை, ரெஸ்டோரேஷன் அண்ட் க்ளோரி ஆஃப் ஜயன், திருச்சபையினுடைய மகிமை திரும்ப கொடுக்கப்படுதல் அப்படின்றத வந்து இங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர்கள் சிறை இருப்பிலும் அவர்கள் நியாய தீர்ப்பிலும் அவர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சிறையிருப்பில் இருக்கும்பொழுதும், அந்த நியாய தீர்ப்பின் காலகட்டத்தில் அவர்கள் இருக்கும்பொழுதும், இந்த எருசலேம்ன்றது வந்து இப்பொழுது இருக்கிற சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. இது எப்படி இருக்குதுன்னாக்கா, அது கைவிடப்பட்டது மாதிரி இருக்குது. கடவுள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும்பொழுது கூட நாம் என்ன யோசிக்கிறோன்னா, கடவுள் என்னை கைவிட்டாரா, கடவுள் என்னை மறந்துட்டாரா, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளோ உபவாசிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன், திருச்சபைக்கு போகிறேன், வேதாமத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னை மறந்தே போயிட்டாரா அவரு, என் வாழ்க்கையில் ஏன் ஒரு பெரிய ஒரு மகிமை வெளிப்படவில்லை, நான் தேவனுடைய பிள்ளையாச்சே, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாச்சே அப்படின்னு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள். பாருங்க, கர்த்தர் இவர்களுக்காக மிகப்பெரிய அற்புதங்களை கடந்த நாட்களிலே அவர் செஞ்சிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு ராத்திரியில அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை காண்பிக்கிறார். கர்த்தர் அவங்க பக்கத்தில் இருக்கிறத நிரூபிக்கிறார். லட்சோப லட்சம் மக்கள் அதை காண்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் சந்ததி அதை காண்கிறது. கடவுள் அவங்க பட்சத்தில் நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாரு. மாபெரும் ரட்சிப்பை அவர்கள் காண்கிறார்கள். நாம கூட பாருங்க, ஒரு காலத்துல பாவத்துல உளையான சேற்றில் இருந்தோம். அங்கிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி, இனிமேல் நீ அடிமை கிடையாது, என்னுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவங்க வெளியே வந்த உடனே பெரிய ஒரு சிவந்த சமுத்திரம் முன்பாக அவர்களுக்கு முன்னாடி இருக்குது. அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. அந்த சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரை போல கடந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, வெளியே வனாந்திரத்துல வந்த உடனே தண்ணி கிடைக்கல அவங்களுக்கு. சூர் வனாந்திரத்துல வந்த பொழுது அங்க கொஞ்சோண்டு தண்ணியை பார்க்கறாங்க, கண்டுபிடிச்சோன்னா அது குடிக்க உகந்ததா இல்லை. அங்க ஒரு கடவுள் பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஒரு மரத்தை வெட்டி அதுல போட்ட பொண்ணு அந்த கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீரா மாறிச்சு. எவ்வளவு அற்புதங்களை கண்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு அற்புதத்திலும் கடவுள் சொல்லாம சொல்றாருன்னா, நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்கள் பட்சத்துல இருக்கிறேன், நீங்கள் விசேஷமான ஜனம், இந்த பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்கள் மாதிரி நீங்க கிடையாது, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், எனக்கு சொந்தமான ஜனங்கள், நான் ரத்தத்தை சிந்தி விலைக்கரமா உங்களை மீட்டெடுத்து இருக்கிறேன் அப்படின்றத காமிச்சிட்டே வர்றாரு.
இந்த பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மறுபடியும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அது நிமித்தமாக சிறையிருப்பில் போய் அப்புறம் நியாய தீர்ப்பின் கீழே அவர்கள் வாழ்கிற காலகட்டங்கள்லாம் நம்ம திரும்ப நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த எருசலேமானது இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ள போனாங்க. ஆனா இந்த 62ஆம் அதிகாரம் எப்படின்னாக்கா, அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். நியாய தீர்ப்பின் காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். நியாய தீர்ப்பின் காலத்திலும் சிறையிருப்பின் காலத்திலும் எருசலேம் எப்படி இருந்ததுன்னா கைவிடப்பட்டது மாதிரி இருந்தது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல். இஸ்ரவேல் எப்படி நினைச்சிருக்கோம் பாருங்க, சிறையிருப்பில் இருக்கும்பொழுது கடவுளோட எவ்வளோ அற்புதங்களை கண்ட ஜனங்கள், தேவனோட உடன்படிக்கை பண்ண ஜனங்கள், இவர்களுக்காக நின்று கர்த்தர் யுத்தம் பண்ண ஜனங்கள், பல அற்புதங்களை இவர்களுக்காக செய்த அந்த தேவன் இப்போ இவங்க சிறையிருப்பில் இருக்கும்பொழுது, அந்நிய தேசத்தில் இருக்கும்பொழுது அவர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் என்ன மறந்துட்டார் போலகுது, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார் போலகுது, என் வாழ்க்கை இவ்வளோ பாழ கிடக்குது, என் வாழ்க்கை இவ்வளோ சீரழிந்து போய் கிடக்கிறது, கடவுள் இது குறித்து ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. அவங்க பாபிலோன்ல சிறை இருப்பில் இருக்கிறாங்க. அவங்க தேவனால் கைவிடப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்கு உள்ள வந்துடுச்சு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, என்றென்றைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடுறதே கிடையாது. அவர் யோசுவா காலகட்டத்திலே சொல்றாரு, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். யூதா ஜனங்கள் பாபிலோன்ல சிறை இருப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம், அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, கடவுள் என்ன கைவிட்டார் போல இருக்கு. தாவீது கூட சங்கீதங்கள் புஸ்தகத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கீழாக அவர் கடந்து செல்லுகிறதை நாம பார்க்கிறோம். 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். பாருங்க, பல சூழ்நிலைகள்ல நமக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. அது தவிர்க்க முடிய மாட்டேங்குது. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்க அந்நிய தேசத்துல இருந்த பொழுது இந்த எருசலேம் எப்படி இருந்தது? கைவிடப்பட்ட தேசமா இருந்தது. ஒரு காலத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தேசமா அது இருந்தது. ஆனா இப்ப எப்படி இருக்குதுன்னா, கைவிடப்பட்டதா இருக்குது, அன்ஃப்ரூட்ஃபுல், பேரன், பாழாக கிடக்கிறது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். தேவன் முன்பிருந்த அந்த மகிமையை அந்த தேசத்துக்கு திரும்ப தருகிறார். எருசலேம் யூதா தேசத்துக்கு அவர் என்ன பண்றாரு? திரும்ப அது தருகிறார். இப்போ அவங்க சிறையிருப்பில் இருக்காங்க. பாபிலோன்ல யூதா சிறையிருப்பில் இருக்குது. கடவுளால் கைவிடப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, இனிமேல் நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்ல மாட்ட, இனிமேல் உன் தேசம் பாழான தேசம் என்று சொல்லப்படாது. அப்புறம் சொல்ற, நீ எப்சிபா என்றும் யூதா பியூலா என்றும் சொல்லப்படும். அப்படின்னு என்ன? எப்சிபா அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். பியூலா அப்படின்னு சொல்றதுக்கு உன் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல இந்த 4 வார்த்தைகளுடைய அர்த்தத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். கைவிடப்பட்டவள் அப்படின்னா என்ன? ஃபர்சேக்கன் அப்படின்னா அபாண்டன்ட், லெஃப்ட் அலோன், ரிஜெக்டட், புறக்கணிக்கப்பட்டவள், தனிமையில விடப்பட்டவள், அப்புறம் கைவிடப்பட்டவள். இது ஒரு அடையாளமா இருக்குது. எப்படின்னாக்கா, இஸ்ரவேல் தேசம் அவங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கடவுளால் கைவிடப்பட்டவர்கள் மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவர்களை விட்டு தேவனுடைய பிரசன்னம் எடுபட்டு போனது போலையும், தேவனுடைய தயவு அவர்களை விட்டு நீங்கினது போலையும் அவர்கள் ஃபீல் பண்றாங்க. அதுதான் கைவிடப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள். கடவுள் ஒரு காலத்துல அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் தான் உன்னுடைய நாயகன், உன்னுடைய சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா புஸ்தகத்துல தான் அந்த வசனம் வருது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டது போல இருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு எடுபட்டு போனது மாதிரி இருக்குது. கடவுளே அவங்களை விட்டு போன மாதிரி இருக்கு. அவருடைய தயவு அவர்களை விட்டு நீங்கினது போல இருக்கிறது. அப்புறம் 2வது ஒரு வார்த்தை வருதுங்க, என்னன்னா, உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். பாழான தேசம்
டிசோலேட், பாழான தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரூயின்டு சிட்டிஸ், பேரன் லேண்ட், சீரழிக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல யுத்தம் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல யுத்தம் பண்ணுதுன்னா அது மேல வந்து வான்வழி தாக்குதல், கப்பல் நீர்நிலை மேல அந்த வான் வழியா அப்புறம் நீர்நிலைகள் வழியா வந்து தாக்குதல், தரைப்படைகளை தாக்குதல், எல்லா தாக்குதலும் முடிஞ்ச பிறகு அந்த பட்டணம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் இடிந்து போன கட்டிடங்கள், அதெல்லாம் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். சீரழிந்து போய் இடிந்த மதில்கள், அப்படி அது மட்டும் கிடையாது, மறுபடியும் அதை வந்து அந்த பட்டணத்தை ரிவைவ் பண்றதுக்கு, அதுல வந்து கனிதர ஒரு பட்டணமா, ஒரு நல்ல குடியிருக்க தகுந்த பட்டணமா மாற்றுறதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேரன் லேண்ட் மாதிரி கைவிடப்பட்ட தேசம், அதுக்கப்புறம் பாழான தேசம் என்று சொல்லப்படுது. இது எப்படிப்பட்ட எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் இந்த அழிவுக்கு பிற்பாடு ஒரு சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒரு பெரிய எம்டினஸ், ஒரு வெறுமை அவங்களோட உள்ளத்துல. இனிமேல் என்ன பண்ண போறோம், நம்ம கடவுளே கைவிட்டுட்டாரு, இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட போக முடியும், கடவுளோட பிரசன்னமே போயாச்சு எங்களை விட்டு, கடவுளுடைய தயவே என்னை விட்டு போயிட்ட மாதிரி இருக்குது, இப்ப நான் வேற யார்கிட்ட போறது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுமை அவர்கள் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் ஒரு வெறுமையை அவர்கள் உணர்கிறதை இது காண்பிக்கிறது. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் உன் தேசம் பாழான என்றும் சொல்லப்படாமல் உன் நீ எப்சிபா என்றும். எப்சிபா அப்படின்னு சொல்லும்பொழுது அது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மை டிலைட் இஸ் இன் ஹர், மை டிலைட் இஸ் இன் ஹர். அதாவது நான் அவள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன், நான் அவள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன், என்னுடைய முழு சந்தோஷமே அவள் தான். பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, திருமணம் நடக்கிறது, அல்லது ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து அவர் காதலிக்கிறார், லவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும் பாருங்க. அப்படியே அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு என்னன்னா அவ்வளோ சந்தோஷம். அந்த பேரை நினைச்சா ஒரு சந்தோஷம், புதுசா பேனா வாங்க போனா அந்த பேரை எழுதி பார்க்கறது, ஏன்னா அவ்வளோ லவ். கர்த்தர் சொல்றாரு, மை டிலைட் இஸ் இன் ஹர். இந்த எருசலேமை பார்க்கும்பொழுது, யூதா ஜனங்களை பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்பொழுது என் பிரியமெல்லாம் அவர்கள் மேல இருக்குது, என் மனமெல்லாம் அவர்களை தான் யோசிக்கிறது. இந்த லவ் பண்றவங்கள அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரியம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ பிரியத்தை வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு எப்படியோ தெரியல, அதுக்கும் வரேன் நான். ஆனா இந்த லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரியம் அவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய நினைப்பே இருக்கும், ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பாங்க. நான் சிலர்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எதுக்கேளு அப்படியே ஏதோ இன்னொரு உலகத்தில் இருக்கிற மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி, வேற எதுவுமே மைண்டுக்கு வராத மாதிரி எம்டியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா மனம் முழுக்க அவங்க நிறைந்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் மனசு பூரா நீ தான் இருக்கிற, உன்மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இனி நீ கைவிடப்பட்டவள் கிடையாது, நான் உன் நினைவா இருக்கிறேன், உன் மேல அன்புள்ளவனா இருக்கிறேன், அக்கறை உள்ளவராய் நான் இருக்கிறேன், என் நினைவு பூரா உன் மேலதான் இருக்குது. நான் உன்னை மறந்துட்ட மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் வரலாம், இல்ல இல்ல அது உண்மை கிடையாது, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன். மை டிலைட் இஸ் இன் யூ. நீ என்னுடைய கையிலே அலங்காரமான கிரீடமா இருக்கிறாய், என்னுடைய கரத்திலே நீ ராஜ முடியா இருக்கிறாய், உன்னைதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற. நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர் வந்து ஒருத்தர் விரும்பும் பொழுது சும்மா ஒரு வேளைக்கு அவங்க வந்து கால் பண்ணி விசாரிக்கலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டா ஆளு ஃபோன் பண்ணி, மறந்துட்டீங்களா என்ன, உங்களுக்கு எங்க என் ஞாபகம் வரப்போகுது அப்படின்வாங்க. இங்க கர்த்தர் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் நம்ம ஞாபகமாவே இருக்கிறார். அவருடைய முழு சந்தோஷம், அவருடைய முழு மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா நம்மள நினைக்கிறதுல இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு வந்து நீங்க வந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களையே நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். யாரும் உங்க மேல பிரியமா இல்லாம இருக்கலாம், நீங்க தனிமையில இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டதை போல ஃபீல் பண்ணலாம், கர்த்தரே உங்களை மறந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் உண்மை என்னன்னா, சத்தியம் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன், உன்மேல பிரியமா இருக்கிறேன்,
பிரியமா இருந்தா என்ன நடக்கும் பாருங்க. ஒரு ராஜாத்தி மேல பிரியமா இருக்கிறாரு. இது பிரியமா இருக்கிறதுனால அவர் என்னென்னவோ பண்றாரு. ஏன்னா அந்த பிரியம் அப்படி பண்ண வைக்குது. அந்த பிரியம் அவ்வளோ ஒரு வலிமையான ஒன்றாய் இருக்கிறது. அவங்களுக்காக எதை வேணா செய்யறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க பாருங்க. அப்படித்தான் அந்த அந்த பிரியம் அப்படிப்பட்ட ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறது பாருங்க. இப்போ வந்து அந்த பிரியம் எப்படிப்பட்ட வேலையை செய்யுதுன்னு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமா இருந்தா என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கும் எஸ்தர் மேல் அன்பு வச்சுட்டான். இப்போ முன்னாடி இருந்த மகாராணியை வந்து வஸ்தியை வந்து அந்த பட்டத்துல இருந்து தள்ளிட்டு இப்ப எஸ்தர் ராஜாத்தியை வந்து அந்த பட்டத்துக்கு கொண்டு வருகிறான். என்னமோ தெரியல, இந்த அம்மாவை பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப அன்பு உள்ளேருந்து அப்படியே அவனுக்கு உள்ளேருந்து அந்த அன்பு புறப்பட்டு வருகிறது. பார்த்த உடனே ஒண்ணுமே பண்ணல. இந்த எஸ்தர் ராஜாத்திலாம் ஒன்று போய் ஏதாவது போய் ஒரு ரோஸை கொடுத்து ஐ லவ் யூலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த அம்மாவை பாக்குறான், அவ்வளவுதான். பார்த்த உடனே உள்ள இருந்து ஒரு பேரன்பு பொங்குகிறது பாருங்க. எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய உலக அழகி போட்டியே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சகல ஸ்திரீகளை பார்க்கணும் எஸ்தர் மேல ராஜா அன்பு வச்சிட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு தயவு பாருங்க. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறாரு. அந்த ராஜாக்கு எஸ்தரை பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா பின்னாடி இந்த எஸ்தரை வச்சு ஆண்டவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. ஆகவே அந்த பட்டத்துக்கு அந்த இளவரசியாக அவளை கொண்டு வருகிறாள். ஆகவேதான் ராஜா என்ன பண்றான்னா அன்பு வச்சான். அன்பு வச்ச பிறகு என்ன பண்றான்னா சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. இவளுக்கு ரொம்ப ஃபேவர் கிடைக்குது, பயங்கரமான ஃபேவர் கிடைக்குது, ஏராளமான தயவு கிடைக்குது, அன்பு கிடைக்குது. ராஜாவனுடைய அன்பு கிடைச்சா சும்மாவா? அவனை பண்றான். ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். அந்த ஸ்தானத்துக்கு அவளை கொண்டு வந்துட்டான். ராஜாவனுடைய மனைவின்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தான். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ என்னுடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் என் கரத்திலே ராஜ முடியுமா இருக்கிறார். இந்த கிரீடத்தை வச்சிருக்கிறார். இந்த கிரீடம் தான் நாம. அவர் சொல்ற, உன் மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். நீ இனிமேல் கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படவே கூடாது. உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், 1000 பேர் உன் வாழ்க்கையில உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், 1000 பேர் உன்னை மறந்திருக்கலாம். ஆனா நான் உன்னை நினைச்சிருக்கேன், உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், பேரன்பை வச்சிருக்கிறேன். இந்த அன்பை சொல்லி புரிய வைக்கவே முடியாது. உனக்கு ரொம்ப தயவை காண்பிக்கிறேன். பாருங்க, நீங்க ஒருவேளை உங்களை பத்தியே நீங்க வந்து ரொம்ப தாழ்வா நினைக்கலாம். ஐயோ என்னடா இது, கடவுள் என்ன மறந்துட்டாரா, கடவுளுடைய தயவு போயிடுச்சா என்ன விட்டு, கடவுளுடைய பிரசன்னம் என்ன விட்டு எடுக்கப்பட்டு போயிடுச்சா, இனிமேல் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன், கடவுளே உதவாத போது எனக்கு யார் உதவுவாங்க? அவர் மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அவர் மேலதான் நான் விசுவாசத்தை வச்சிருக்கேன், அவரே என்ன மறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருதுன்னா இனிமேல் நான் யாருக்கிட்ட போவேன்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன் மேல நான் மிகப்பெரிய ஒரு அன்பை வைத்திருக்கிறேன். சரி, சிரசின் மேல அந்த ராஜ முடிய வச்சு அவளை வஸ்தியின் ஸ்தானத்துல பட்டத்தை ஸ்ரீ ஆக்கிட்டான்ல, அதோட உள்ள அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரை நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். பாருங்க, அந்த ராஜாத்தி மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவன் மேல தயவு. இந்த மாதிரி ஒரு பேரழகி எனக்கு வந்து கிடைச்சிட்டா, அதனால இந்த ராஜ முடி அவன் மேல வச்சா மட்டும் போதாது, என்னால அவளுக்கு தயவு கிடைச்சா மட்டும் போதாது, பட்சம் அன்பு கிடைச்சா மட்டும் போதாது, அவளை நேசிச்சா மட்டும் போதாது, இவளை நேசிக்கிறேன்றதை நான் காமிக்கணும். அதனால என்ன பண்றேன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்தை பண்ணுகிறான். வேதம் சொல்றது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அதை வந்து ரொம்ப ஆப்டா வந்து கெட்ட குமாரன் கதையில நாம பார்க்கிறோம். என் குமாரன் மரித்தான், அவன் மீண்டும் பிழைத்திருக்கிறான், காணாமற் போனான், திரும்ப கிடைச்சான். அந்த பையன், சின்ன பையன் திரும்பி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய விருந்தை அவன் பண்ணுகிறத, ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்றேன், ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படும் பொழுது அப்படிதான் பரலோகம் பெரிய விருந்து கொண்டாடும் நினைக்கிறேன் நான். அவர் சொல்றாரு, உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், உன் மேல நான் பேரன்பை வச்சிருக்கிறேன், ஐ லவ் யூ சோ மச், மை டிலைட் இஸ் இன் யூ அப்படின்றார்.
என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்களா? என்னை பார்க்கும்போது கர்த்தருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். என்னை பார்த்தாவே கர்த்தர் வந்து திக்குமுக்காடி போயிடுவார். அவ்வளோ பேரன்பு வச்சிருக்கிறார் எம்எல்ஏ. அவருடைய தயவை எனக்கு கொட்டி கிடக்கிறார், கொட்டி கொடுத்துருக்கிறார் தயவை. அவர் எம்எல்ஏ ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படின்ற விதத்தில் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? பாருங்க, நம்மள அவர் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் சொல்ற, இனிமேல் நீ கைவிடப்பட்டவளே கிடையாது, இனிமேல் உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் என்ற எண்ணம் தான் உனக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். விருந்து பண்ணது மட்டும் கிடையாது, நாடுகளுக்கு சலக்கரணை பெரிய பெரிய டிஸ்கவுண்ட் அறிவிக்கிறான். நாடுகளுக்கெல்லாம் பெரிய ஆஃபர் கொடுக்குறான், பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறான். இப்போ எஸ்தர்னு ஒரு ராஜாத்தியை வந்து எனக்கு மனைவியாக்கி கொண்டேன், ஆகவே இனிமேல் நீங்க இந்த வரியெல்லாம் செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறான் பயங்கரமா. அதோட நிக்கல, அவன் இன்னொரு காரியத்தையும் அவன் பண்றான். நிறைய பேருக்கு இந்த ராஜஸ்திதிக்கு ஏற்ற மாதிரி வெகுமதிகளை கொடுக்குறான், நிறைய கிஃப்ட கொடுக்குறான், நிறைய கிஃப்ட கொடுக்குறான். அந்த இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த பூமியில இருக்கிற ஒரு ராஜா ஒரு சந்தோஷத்தின் மிகுதினால ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளோ ஒரு வெகுமதிகளை கொடுக்குறான், விருந்த பண்றான், ராஜ முடிய தலைமையில வைக்கிறான், அவளுக்கு அன்பை காட்டுறான், பட்சமா இருக்கிறான், தயவை காண்பிக்கிறான். அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அவருக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையுமே கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. ஒருத்தர் மேல அன்பும் பிரியமும் இருக்கும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற எந்த விலை மதிப்பற்ற பொருள்களும் நமக்கு ஒரு பெரிய பிரஷஸா தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவோம், மொத்தத்தையுமே தூக்கி கொடுத்துருவோம். அது மாதிரி கடவுள் நம்ம மேல அன்பு வச்சு அவருக்கு ரொம்ப பிரதானமா இருந்த தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அன்புன்னு கொஞ்சம் பாருங்க. அவர் நம்ம மேல வச்ச அன்பை எப்படி அவரு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாரு, அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யோவான் தம்முடைய நிருபத்துல அவர் சொல்றாரு. 1:4 இந்த தேவன் கடவுள் நம்ம மேல வச்ச அன்பை எப்படி வெளிப்படுத்துறார் என்பதை அவர் காண்பிக்கிறார். 1:4 சொல்லுறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, அன்பை உள்ளே வச்சிருக்க முடியாது, அதை வெளிப்படுத்தணும் இல்லையா? இந்த ராஜா உள்ளே வச்சுட்டு இல்ல, ஐயோ இத வந்து இவன் மேல தயவு காமிச்சா, இவன் மேல அன்பா இருந்தா இந்த விருந்துக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குது, கஜனாவே காலி ஆயிடம் போலக்குது, பாதி செலவாயிடம் போலக்குது அப்படிலாம் யோசிக்கல. அன்பு உள்ள வந்துடுச்சு பாருங்க. அன்பு உள்ள வந்தோடனே அது அவனுக்கு வேற எதுவுமே பெருசா இல்ல. அவன்கிட்ட இருந்த கோல்டு பெருசா தெரியல, அவன்கிட்ட இருந்த விலை மதிப்பற்ற கற்கள் பெருசா தெரியல, பணம் பெருசா தெரியல, பதவி பெருசா தெரியல, எதுவுமே அவனுக்கு பெருசா தெரியல. அவன்கிட்ட இருந்த மொத்தத்தையும் செலவு பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான் பாரு. பெரிய விருந்து, அவளுக்கு தய பட்சம் காண்பிக்கிறான், பெரிய விருந்து பண்ணுகிறான். அதுக்கப்புறம் ராஜஸ்திதிக்கு ஏற்ற மாதிரி வெகுமதிகள் அனுப்புகிறான். எல்லா நாடுகளுக்கும் அவன் வரியை கம்மி பண்றான், சலக்கரணை உண்டாக்குறான். ஒண்ணு விட அப்படியே இதை வந்து நம்ம பாஷையில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, அவளை பார்த்தோம்னா உனக்கு பைத்தியம் முத்திச்சு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு. அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துடலாம், வெறும் இவன் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் அப்படிதான் நம்ம மேல அன்பு வச்சுக்கிறாரு. நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற என்னோட ஒரே பேரான குமாரன் கூட எனக்கு பெருசு இல்லை, அவரே நான் கொடுத்துட்றேன், நீ என்கிட்ட வந்துரு, ஏன்னா நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். இதை பத்தி ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ரோமர்கள் நிருபம் 8:32 நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அவருக்குன்னு இருந்த ரொம்ப பிரஷியஸ் என்ன, அவருடைய ஒரே பேரான குமாரன் அவரே கொடுத்துட்டாருங்க. அவரையே கொடுத்துட்டாருன்னு பொழுது மற்ற எதை கொடுக்காம இருக்க முடியும்? வேலையை தராம இருக்க முடியுமா? பணத்தை தராம இருக்க முடியுமா? ஐஸ்வர்யத்தை தராம இருக்க முடியுமா? சுகத்தை தர முடியாமல் இருக்க முடியுமா? உடைய தரிசனத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? இல்லங்க, அவரையே கொடுத்துட்டாரு. அவர் தான் எல்லாத்தோட ரொம்ப பிரஷியஸ். அவருக்கு அவரே தூக்கி கொடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இனிமேல் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், எனக்கு கைவிடப்பட்டவர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
எனக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டவளா நான் உணர்றேன். நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறான், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். நான் வந்து டிசோலேட்டா ஃபீல் பண்றேன், நான் ஃபர்சேக்கனா ஃபீல் பண்றேன், அபாண்டன்டா ஃபீல் பண்றேன். எனக்கு நான் வந்து லெஃப்ட் அலோன், தனிமையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இனி யார் எனக்கு துணை இருப்பாங்க, யார் என் மேல அன்பா இருப்பாங்க, நான் யார்கிட்ட இந்த அன்பை எதிர்பார்ப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். இனி நீங்கள் கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமல் எப்சிபா என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். God loves you so much. அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்முடைய குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். இந்த காலை வேளையில, இந்த நவம்பர் மாதத்தினோட முதல் தேதியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். என்ன வேணா ஆகட்டும், எதை வேணா கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஐ லவ் யூ சோ மச். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ரெண்டாவது வந்து இந்த எப்சிபா அப்படின்றதுக்கு வந்து அவருடைய ஜனத்தின் மேல கடவுள் வச்சிருக்கிற அன்பின் அடையாளமாக அவருக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறாருங்க இந்த இடத்துல. ரெண்டாவது பேர் வந்து இங்க பாத்தீங்கன்னா பியூலா. பியூலா அப்படின்னு சொன்னா என்னன்னா, பியூலா மீன்ஸ் மேரிட் ஆர் பொசஸ்ட் ஆஸ் எ வைஃப். ஒரு ஸ்திரீயை மனைவியாக்கி கொள்வது, தனக்கு சொந்தமாக மனைவியாக்கி கொள்வது. பியூலா அப்படின்னு சொன்னா மேரிடு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். இது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, திருமணம் கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கை உறவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை என்னுடைய ஜனமாக மாற்றிக்கொள்கிறேன், என்னுடைய ஜனமாக்கிக் கொள்கிறேன். God marries the land and the people again. மறுபடியுமாய் இந்த பாழான தேசத்தை அவர் என்ன பண்றாரு, உன்னை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். இதனுடைய அடையாளம் என்னன்னா, மறுபடியும் இப்ப நீ ஒருவேளை பேரன், வெறுமையா இருக்கலாம், பாழ்நிலமா இருக்கலாம், வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம், ஆனால் மறுபடியும் நீ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். ஏனென்றால் நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறேன், உன்னை என்னுடைய தேசம் என்று சொல்லுகிறேன். இனிமேல் நீ பாழான தேசம் அப்படின்னு சொல்லப்பட முடியாது. ஏன்னா இப்போ உன்னை பார்த்து பியூலான்னு சொல்றேன். பியூலா அப்படின்னு சொன்னா ஐ மேரிட் யூ. பொசஸ் ஆஸ் எ வைஃப், பொசஸ்ட் ஆஸ் எ வைஃப் அப்படிங்கிற அதுக்கு எது அடையாளமா இருக்குன்னா, மறுபடியும் நீ வந்து கனி கொடுக்கிற ஒரு தேசமாக மாறுகிறாய். கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருக்கம் ஏற்படுது. எருசலேமே, யூதவே, இஸ்ரவேல் ஜனமே, இனிமேல் நீ கைவிடப்பட்டவள் அப்படின்னு சொல்லாத, என் தேசம் பாழ் தேசம்னு சொல்லாத. இப்போ மறுபடியும் உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன், திரும்ப உன்னுடைய மகிமை நான் உனக்கு தர விரும்புகிறேன். அந்த உடன்படிக்கையின் உறவை இப்பொழுது நான் புதுப்பித்திருக்கிறேன். அது மூலமாக உனக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உன்னை எனக்கு நிரந்தர சொந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நிரந்தர சொந்தமாக மாற்றிக்கொண்டு ஆதியாம் புஸ்தகத்துல நாம இதை பத்தி வாசிக்கும் பொழுது, ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசரை அவன் அனுப்புறான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் வந்து தன்னுடைய வேலைக்காரன்ட்ட வந்து நிறைய கிஃப்ட கொடுத்து அனுப்புறான். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ராஜா அகாஸ்வேரு ராஜா எவ்வளவு வெகுமதிகளை கொடுத்துறான். ராஜ ஸ்திதி கேட்டவர் இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்றதுக்கு ஏற்ற மாதிரி வெகுமதிகளை கொடுக்குறான். இங்க வந்து ரெபக்காலை அவன் ஈசாக்குக்கு மனம் முடிக்கும்படியாக வருகிறான். அந்த சில வசனங்களை வெகுமதிகள் கொடுக்கிறத நாம் வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 24:52 வாசிக்கிறேன். 52-53 ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபொழுது தரமட்டம் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும்
வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். என்ன மாதிரி கிஃப்ட்டுங்கன்னு பாருங்க. கொஞ்சம் பயங்கரமான ஒரு பல கிஃப்ட்டுங்களை கொடுக்குறான். வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், நெக்லஸ், ஆரம் இதெல்லாம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். காதுல பெரிய தொங்கட்டான் போட்டிருப்பான், ஜிமிக்கி. அப்புறம் லெஹங்கா கொடுத்துருப்பான், பட்டு புடவைகளை நிறைய எடுத்து கொடுத்துருப்பான். ஏன்னா வஸ்திரங்களை கொடுத்துருக்கான். அதோடு கூட அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பயங்கரமான வெகுமதிகளை தாய்க்கும் சகோதரனுக்கும் கூட கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சில உச்சிதங்கள், சில வஸ்திரங்கள், வெள்ளி உடைமைகள், பொண்ணு உடைமைகளை கொடுக்குறான். அது வெகுமதி. அதுக்கு பிற்பாடு ரெபெக்கால வாழ்த்தி அவங்க சகோதரர்லாம் அந்த எலியேசர் கூட அனுப்புறாங்க. எலியேசர் கூட அனுப்பின பொழுது 64ஆம் வசனத்துல 63ல இருந்து வாசிக்கிறேன். 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபொழுது ஊழியக்காரனுக்கு அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டிருந்தாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இந்த அம்மா தான் உங்களுக்கு பார்த்துக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு, பாருங்க, இதுவரைக்கும் சில வஸ்திரங்கள், சில வெகுமதிகள், சில உச்சிதங்கள் இதுதான் கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன பண்றான்னா மனைவியாக்கி கொள்கிறான். எப்போ அவனுக்கு ரெபெக்காளை மனைவி ஆக்கி கொண்டானோ அந்த நொடி பொழுதுல இருந்தே ஈசாக்குக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் ரெபெக்காளுக்கு சொந்தமாக மாறிடுச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ணல. அவன் வேற என்ன பண்ணான்? ஒண்ணு கிடையாது. மனைவி ஆக்கி கொண்டான். அவ்வளவுதான். மனைவி ஆக்கி கொண்ட உடனே அங்க அவனுக்கு சொந்தமான எல்லாம் அவளுக்கும் சொந்தமானதாக மாறி விடுகிற, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. பாருங்க, நம்முடைய அரசாங்கத்துல கூட ஒரு ரூல் இருக்கு. இப்ப நான் திருமணம் ஆகாம தனியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வேலை செய்யறேன். எனக்கு பிஎஃப் எல்லாம் வருது. அதெல்லாம் என்னோட அக்கௌண்ட்ல சேர்ந்துட்டே இருக்குது. இப்ப நான் என்னோட மதரை நாமினியா போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் சிங்கிளா இருக்கிற வரைக்கும் என்னுடைய நாமினி மதர். எனக்கு பிற்பாடு எனக்கு சேர வேண்டிய எல்லாம் என்னுடைய அம்மாவுக்கு போகும். ஆனா எப்ப திருமணம் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாமினி மாறிடுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நாமினி பிகம்ஸ் யுவர் வைஃப். யுவர் வைஃப் பிகம்ஸ் யுவர் நாமினி. ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடும். அது நம்ம போய் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிறகு எல்லாமே மனைவி சொந்தம் போயிடுது. இப்படிதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பொசஸ் பண்ணியிருக்கேன். நான் உன்னை எனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீ என்னுடையவனாய் இருக்கிறாய் அப்படிங்கிறாரு. இனிமேல் நீ கனி கொடுக்க முடியும். உனக்கு எனக்கும் உறவு ரொம்ப நெருக்கமான உறவா இருக்க முடியும். நீ எனக்கு நிரந்தர சொந்தமாய் இருக்கிறாய். பல நேரங்களில் நமக்கு துன்பங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம தனியா இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய நாயகர், நம்முடைய சிருஷ்டிகர் தான் நம்முடைய நாயகராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, சீரழிக்கப்பட்டவள் அல்ல, நீ ரிஜெக்டட் கிடையாது. உன்னோட எனக்கு ஒரு பெரிய உறவு இருக்குது. உன்னை எனக்கு நிரந்தர சொந்தமானவளாக நான் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். கடவுள் அந்த அன்பின் உடன்படிக்கையை என்ன பண்றாரு? புதுப்பிக்கிறார். தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை புதுப்பிக்கிறார். எப்படி இனிமேல் எப்படி அன்பு இருக்கணும்? 5ஆம் வசனத்துல அவர் மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போய் ஒருத்தர் ஒரு இடத்துல போய் பொண்ணை பார்த்து பேசுறாங்க. பையனுக்கும் பிடிச்சிடுது, பொண்ணுக்கும் பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் கல்யாண பேச்ச பேசுறாங்க.
என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம், என்னைக்கு கை நினைக்கலாம், என்னைக்கு நிச்சயம் வைக்கலாம், என்னைக்கு வந்து கல்யாணத்தை வைக்கலாம், மண்டபம் எப்படி பார்க்கலாம், இதெல்லாம் அவங்க பேசுறாங்க, வீட்டுக்காரர் பேசுறாங்க. ஆனா மணவாட்டியும் மணவாளனும் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணும் மாப்பிளையும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நெருக்கமான விதத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுறது யாருக்குமே தெரியாது. அவங்க ரொம்ப சீக்கிரட்டா பேசுறாங்க, அன்பின் மொழியை பேசுகிறாங்க. வார்த்தைகளும் வித்தியாசமா இருக்குது. அவங்களுக்கு எங்க கல்யாணம் வச்சான்னா, என்ன போட்டான்னா, என்ன எடுத்தான்னா, எங்க நிச்சயம் வச்சான்னா, என்ன கை நினைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியம் இல்லை. அவங்களோட பேசணும், அவ்வளவுதான். மணவாளன் மணவாட்டின் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார், மணவாட்டி மணவாளன் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த மாதிரி கர்த்தர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து எப்பவுமே துக்கப்படுறது இல்லை. ஒருவேளை நீங்க ஒரு வீட்டுல பிள்ளைகளா இருக்கலாம், இந்த ஏன்டா நீ பிறந்தியோன்னு இருக்குது எனக்கு அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிருக்கலாம். ஆனா ஒரு நாள் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து அப்படி சொல்றதே இல்லை. உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். எப்படி பிரியமா இருக்கிறேன்னா, ஒரு வாலிபன் கன்னிகன் மேல எப்படி பிரியமா இருப்பானோ, ஒரு மணவாளன் மணவாட்டின் மேல எப்படி பிரியமாய் இருப்பானோ, அந்த அளவுக்கு நான் என்ன பண்றேன், பிரியமாய் உன் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுச்சிக்கும் போது கடவுள் என் மேல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. என்னை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு மணவாளன் மணவாட்டின் மேல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார், அது மாதிரி கர்த்தர் என் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பது எனக்கு நல்லா புரியுது பாருங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டவள மாதிரி நான் புலம்புறதே கிடையாது. ஒரு நாளும் நான் வந்து பாழான தேசம்னு நான் நினைக்கிறதே கிடையாது. என் வாழ்க்கையே பாழாச்சுங்க, என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த வாழ்க்கையை யார் எடுத்து சீர்படுத்துவா, யார் இந்த வாழ்க்கையை சரிப்படுத்துவார் அப்படிலாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார், எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், என்னை அவர் நேசிக்கிறார், அவர் மனசு பூரா நான் இருக்கிறேன். இந்த வசனத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் அப்படி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தெய்வீக அன்பு, டிவைன் அஃபெக்ஷன், டிவைன் அஃபெக்ஷன். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். யார் உங்க மேல பிரியமா இல்லைன்னா என்னங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதை நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கும்போது எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஒருவேளை 1000 பேர் தீமை செய்யறதுக்கு பிளான் போடலாம், திட்டமிடலாம், ஆனா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். இப்போ இதனுடைய இதை வந்து இப்ப எப்படி எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு புதிய அடையாளம் நமக்கு கிடைச்சிருக்கு. முன்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு அவங்களுடைய அடையாளம் என்ன? கைவிடப்பட்டவள். இப்போ கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். நாம முன்னாடி நாம எப்படி இருந்தோம்? பாவிகள் என்ற அடையாளம் இருந்தது, பிசாசனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளம் இருந்தது, பாவத்துல மரித்து போயிருந்தோம், அக்கிரமத்துல மரித்து போயிருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய அடையாளம் கிறிஸ்துக்குள், நம்முடைய அடையாளம் என்ன என்பதை நாம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், எனக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, எனக்கு சொந்தம், பியூலான்றது அந்த இடத்துல கரெக்டா எனக்கு சொந்தமான ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. பழைய அடையாளம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. முன்ன தேவனுடைய ஜனன்னு அழைக்கப்படல, இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். Now we are God's children. Now we are God's people. Before we are nobody, but now we are somebody. God loves us so much. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். நாம யாரு? தேவனுடைய ஜனம். நாம் யாரு? இரக்கம் பெற்றவர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு ஒரு புதிய அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நம்ம கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலே, கிறிஸ்துவின் குடும்பத்தில் அங்கத்தினர்களாய் நாம் இருக்கிறோம். நாம திக்கற்றவர்கள் கிடையாது, நம்ம அனாதைகள் கிடையாது, கைவிடப்பட்டவர்கள் கிடையாது, நம்ம தனியான ஆள் கிடையாது. We are not left alone. We are not abandoned.
we are not rejected, we are accepted in the beloved. பிரியமானவருக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். we are accepted in the beloved. பிரியமானவருக்குள்ள அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். முன்ன தேவனுடைய ஜனங்களா இல்ல, இப்ப தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். முன்ன இரக்கம் பெறாதவர்களா இருந்தோம், இன்னைக்கு இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேலினுடைய பேர் மாற்றப்பட்டது? லெஃப்ட் அலோன், அபேண்டன்ட், ரிஜெக்டட் அப்படின்றதுல இருந்து எப்சிபான் எப்படி மாற்றினார் பேரு? இனிமேல் நீ இப்படிதான் அழைக்கப்படுவாய், கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் அழைக்கப்படுவான் சொன்ன மாதிரி கர்த்தர் நம்முடைய பேரை மாத்துறாரு. முன்ன நீ தேவனுடைய ஜனமா இல்லப்பா, இப்ப நீ தேவனுடைய ஜனம். முன்ன இரக்கம் பெறாதவன், இப்ப நீ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உன் பேர் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். நியூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். இதுதான் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய அடையாளமாய் இருக்கிறது. இரண்டாவது, நாம் எதையெல்லாம் எழுந்து போயிருக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு திரும்ப தந்திருக்கிறார். திரும்ப தந்திருக்கிறார். எழுந்து போனதெல்லாம் திரும்ப தந்திருக்கிறார். ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடை செய்து அதன் மனாந்திரங்களை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். அதாவது இங்க பார்க்கிறோம், வனாந்தரம் ஏதேனை போல ஆகும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கா? வனாந்தரத்தை போல இருக்கா? எதுவும் விளையாத மாதிரி இருக்கா? இப்ப ஏதேனை போல கர்த்தர் மாற்றுறார். ஏன்னா உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறதுனால அவங்கள ஏதேனை போல அவர் மாற்றுகிறார். ஃப்ரூட்ஃபுல்லா மாற்றுகிறார், கனி கொடுக்கிறவர்களாக அவர் மாற்றுகிறார். God restores what was lost. எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். Even when your life feels barren or broken, God can turn desolate place into fruitful gardens. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? அவரு தேறுதலை செய்யறாரு. வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குறார். அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குறார். ஏதேன் தோட்டம் கர்த்தரின் தோட்டம் ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொல்றேன், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சுங்க, வாழ்க்கையே பாழாயிடுச்சுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. நான் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். நான் எழுந்து போன எல்லாவற்றையும் அவர் எனக்கு திரும்ப தந்திருக்கிறார். சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துதி இருக்கும், கீத சத்தம் இருக்கும். கண்டிப்பா ஒண்ணு, கிறிஸ்துக்குள்ள புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, எழுந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிறவரா இருக்கிறார், மாற்றுறவரா இருக்கிறார். பேரனை, புரோக்கனை எடுத்து போட்டு ஃப்ரூட்ஃபுல்லாக அவர் மாற்றுகிறார், ஃப்ரூட்ஃபுல் கார்டனாக மாற்றுகிறார். மூணாவது, God delights in you. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? God delights in you அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய விலை மதிப்பு, உங்களுடைய ஒர்த். You are not worthless. Your worth is not in your performance. நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்யலன்றதுல அது உங்களுடைய ஒர்த்தை தீர்மானிக்கிறது இல்ல. யார் உங்க மேல அன்பா இருக்கிறாங்கன்றது தான் உங்களுடைய ஒர்த்தை தீர்மானிக்குது. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உம்மால நான் பிரியமா இருக்கிறேன். 1000 ஸ்திரீகள் இருக்கலாம், ஆனா உம்மால நான் பிரியமா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் யாருடைய அன்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய ஒர்த்தா இருக்குது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த மனைவியை புருஷன் நேசிக்கிறாரு. இந்த புருஷன் என்ன பண்றாருன்னா, நேசத்தை வெளிப்படுத்துறாரு, அன்பை என்ன பண்றாரு, அவரு காண்பிக்கிறார். இந்த அன்பை காண்பிக்கிறதுக்கு அவர் என்னவோ செய்யறாரு. தங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு விலை மதிப்பற்ற ஒரு பொருளை வாங்கி தரலாம், அவங்களுடைய சக்திக்கு மீறின ஏதாவது ஒண்ணு
செய்யல. ஏன் அத மாதிரி செய்யறன்னா அவர் தம்முடைய அன்பை காண்பிக்கிறார். நிறைய புருஷர்கள் அந்த மாதிரி இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு சாதாரண வேலையில் இருக்கிற ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை நேசிச்சு அந்த மனைவிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும், பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிற அந்த மனிதனுடைய அன்பை பெற்ற ஒரு மனைவி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வர கிஃப்ட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இவங்க ஒர்த்து வேற, இவங்களோட ஒர்த்து வேற. ஒரு சாதாரண வேலை செய்யறவன் அந்த மனைவிக்கு ஒரு வாட்சை வாங்கி கொடுக்கலாம், சாதாரணமான வேலை செய்யறவன் அந்த மனைவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம். ஆனா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர், அவர் வந்து மனைவிக்கு என்ன செய்வார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த காட் டிலைட்ஸ் இன் யூ அப்படின்றது வந்து எதை வச்சு நம்முடைய ஒர்த் என்னன்றதை நம்ம எப்படி வந்து கணக்கிடுறது அப்படின்னு சொன்னா, யார் நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்முடைய ஒர்த் எவ்வளவு அப்படின்றத தீர்மானிக்கிறது. யுவர் ஒர்த் இஸ் நாட் இன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் பட் இன் இஸ் லவ். அவர் எவ்வளவு என்ன நேசிக்கிறாரு, அவருடைய அன்பை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் என்ன நேசிக்கிறார். இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையின் வல்லமையால் உண்டாக்கினவர் என்ன நேசிக்கிறார். அதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அதுதான் உங்களுடைய ஒர்த். யூ ஆர் நாட் ஒர்த்லெஸ், யூ ஆர் பிரைஸ்லெஸ். விலைமதிப்பற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உண்மையான தேவன், மெய்யான தேவன் உங்கள் மேல அன்பு செலுத்துகிறார். தம்முடைய அன்பை உங்கள் பக்கத்திலே, உங்கள் பேரில் அவர் காண்பிக்கிறார். அவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறார். கடைசியா யூனியன் வித் கிரைஸ்ட். அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அவரும் நானும் ஒன்றாய் இருக்கும். இந்த திருமண உறவு பார்க்கும்பொழுது என்னன்னா, அது ஒரு ஆழமான உறவுக்குள்ளாக போகிற பாருங்க. ரெண்டு வெவ்வேறு குடும்பத்திலிருந்து ரெண்டு வெவ்வேறு ஆட்கள் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. திருமணம் செஞ்ச உடனே இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆழமான கனெக்ஷன் ஏற்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆழமான கனெக்ஷன் ஏற்படுது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், சபையை பார்த்து சொல்றார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக. சபை முழுவதுக்கும் அவர்தான் புருஷனா இருக்கிறார், ஒரே புருஷன். அப்ப இந்த திருமண உறவு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு ஆழமான ஆவிக்குரிய இணைப்பை, தொடர்பை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. முன்ன வந்து கைவிடப்பட்டவர்களா இருந்தோம், வாழ்க்கைப்படாதவர்களா இருந்தோம். ஆனா இன்றைக்கு அவருக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். இதை பற்றி ரோமர் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், அப்படி போல என் சகோதரர், நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி டிசோலேட் லேண்டா இருந்த நம்மளை ஃப்ரூட்ஃபுல் லேண்டா மாற்றிருக்கிறார். யாருக்காக கனி கொடுக்கணும்? தேவனுக்காக கனி கொடுக்கும்படி அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு. உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா பியூலா, இந்த 2 பேர் மறக்கவே கூடாது. ஒன்னு வந்து நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்டேன். இனிமேல் நீ கைவிடப்பட்டவள் கிடையாது. யூ ஆர் நாட் டிசோலேட், யூ ஆர் நாட் abandoned, you are not left alone, you are not rejected. Now my delight is in you. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நான் இப்போ உண்மையில் பிரியமா இருக்கிறேன். ரெண்டாவது, you are not desolate. நீங்கள் பாழ் தேசம் கிடையாது. You are not barren, you are not broken. Even though you are broken, God can change
your heart, change your life and build your life, and you will become a fruitful land. You will become like an Garden of Eden and Garden of the Lord. கர்த்தரின் தோட்டம் போல உங்களை மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உள்ளத்துல உடைஞ்சு போயிருக்கீங்களா, வெறுமையா உணர்றீங்களா, என்ன வாழ்க்கை இது, ஒரு பெரிய வெற்றியே தெரியல, எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் தோல்விதான் தெரியுது, என் வாழ்க்கையே பாழாயிடுச்சு, என் வாழ்நாள்லாம் வீணாக்கி கொண்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே தேவனுடைய ஜனம் இராதிருந்தீர்கள், இப்பொழுது தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா பேரன்னஸையும் நீக்கி உங்களை ஏதேன் தோட்டத்தை போல அவர் மாற்றுவார். தேறுதல் அடைய செய்கிறார். பாழான தேசங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்கள் கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுவீர்கள். வனாந்தரம் ஏதேன் தோட்டத்தை போலும், அவாந்தர வெளியெல்லாம் கர்த்தரின் தோட்டத்தை போலும் அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கார். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரத்தை போல அவாந்தர வெளியே போறக்கலாம், ஆனா கர்த்தர் அதை அவருடைய தோட்டத்தை போல மாற்ற வல்லவரார். You will become a fruitful land. You are not barren minded. You are not broken. That is not your identity. You are a fruitful land. You will become God's child. அவருடைய ஜனமாக நீங்கள் மாற்றப்பட்டீர்கள். 3வது, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். 4வது, யூனியன் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு விசுவாசிகள் ஒரு அன்பின் உடன்படிக்கையின் மூலமாக திரும்பவும் இணைக்கப்பட்டால் ஆழமான ஒரு அன்பின் உறவு உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கிறார். இது 2 மறக்காதீங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய அடையாளம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான முடியும், அவருடைய கர்த்தருடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமல், உன் தேசம் பாழானது என்று சொல்லப்படாமலும் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபர்கள் கன்னிகன் மேல அன்பாய் இருக்கிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாட்டியின் மேல மணவாளன் மணவாட்டியின் மேல் பிரியமாய் இருக்கிறது போல கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறதற்காக உங்க ஸ்தோத்திரம். என் மேல் பறந்த உம்முடைய கொடி நேசமே என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறீர். எங்களை உமக்கு சொந்தமான ஜனமாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். We are not left alone. We are not abandoned. We are not rejected. Your delight is in me, O Lord. அதை ஒரு நாளும் நாம் மறக்காம இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சபை மக்கள் மறக்காமல் இருக்க உதவி செய்வீராக. I am not desolate. I am not broken. I am a fruitful land. ஆண்டவரே, நீர் என்னை வனாந்தரத்தை போல இருந்த என்னோட வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவாந்தர வெளியே போல இருந்த என்னோட வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவர்களுக்குள்ளே பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் என்ன மறந்துட்டாரா, கர்த்தர் எங்களை கைவிட்டாரா, என்ன நடக்குது வாழ்க்கையில, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கேனே, வனாந்திரம் மாதிரி இருக்கே வாழ்க்கை, அவாந்திர வெளியே போல இருக்கு, கைவிடப்பட்டவள மாதிரி உணர்றனே, ரிஜெக்டடா உணர்றனே, அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து நீர் கர்த்தரின் தோட்டத்தை போல ஏதேன் தோட்டத்தை போல ஃப்ரூட்ஃபுல் லேண்டா நீர் மாற்றுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த மாற்றம் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில நடக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Let them be fruitful for the Lord of Father in the mighty name of Jesus. தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் அவர்களை நீர் மாற்றி இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சொந்தமான ஜனமாய் நாங்கள் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். வரும் நாட்களில் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் எங்களோட வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல மாறுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அனாந்திர வாழ்க்கை முடிவுக்கு வந்தாச்சு ஆண்டவரே, அவாந்திர வெளி வாழ்க்கை முடிவுக்கு வந்தாச்சு ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் பிரியமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்மேல் பிரியமா இருக்கிறார். அவருடைய அன்பின் உறவை மறுபடியும் புதுப்பித்து இருக்கிறார். ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் யூனியன் எனக்கும் அவருக்கும் உண்டா இருக்கிறது. ஒரு பெரிய கிரேட் இன்டிமசி எனக்கும் அவருக்கும் உண்டா இருக்கிறது. நான் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவளாய் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து செல்ல அவர்களுக்கு உதவி செய்வீராங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லட்டும். ஆண்டவரே, நான் அவருக்கு சொந்தமான ஜனம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். அது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரட்டும், மாறட்டும், எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமையிலாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all.